திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்குது, ரொம்ப எரியுது. ஒடுக்கப்பட்ட மேலெழுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா விமர்சனங்கள் என்ற பெயர்ல எத்தனை அவதூறுகள், எவ்வளவு காழ்ப்புணர்வு. அந்த காலத்துல நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? 100 ஆண்டுகள் கழிச்சும் நீதி கட்சியோட நீட்சியா நாம தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட மக்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். நாம திராவிட மாடல்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும்னா நாம திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்றோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? இதே காலகட்டத்தில் நம்மோட பிற மாநிலங்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்ன? மற்ற எல்லாரையும் விட எல்லா வகையிலும் நாம 20 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். கண்கூடா தெரிகிற இந்த உண்மைகளை கூட மறைக்கலாம்னு நினைச்சு சிலர் என்ன கேட்கிறாங்க, திராவிடம் என்ன செஞ்சது, திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள். ஒரு எழுத்தாளருக்கு, அதுவும் திராவிட இயக்க எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய உண்மையான கடமையை நம்முடைய திருமாவேலன் அவர்கள் செஞ்சிருக்கிறார். 2002 இவர் எழுதின இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அந்த நூலை நான் வெளியிட்டப்போ சொன்னேன், திராவிட இயக்கத்தோட வரலாறு, அந்த சாதனைகள் குறித்து தொடர்ச்சியா நீங்க எழுதணும்னு சொன்னேன். அந்த கடமையை செஞ்சிருக்கக்கூடியவருக்கு என்னுடைய மனதார பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் உணர்வோடு வருதுன்னா அதை நிர்வகிச்சிருக்கக்கூடிய வகையிலே அவர் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தந்தை பெரும் புலவர் படிக்கராமு, அவளை பற்றி உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் நெறி பிறப்ப தன்னையே ஒப்படைச்சுக்கிட்ட வருவார். அதனால்தான் இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை அவருக்கு நாங்கள் வழங்கணும். இப்படிப்பட்ட தமிழ் குடும்பத்தை, அந்த எழுத்து குடும்பத்தை சார்ந்த திருமாவேலன் அவர்கள் கலைஞர் செய்தியுடைய தொலைக்காட்சிக்கு தலைமை பொறுப்புல இருந்து சிறப்பா செயல்பட்டு வரார். ஏன் முரசொலி நாளேட்டிலும் பங்களிக்கிறார். பொதுவா மீடியால இருக்கிறவங்க, அதுல நியூஸ் சேனல் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பரபரப்பான சூழல் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பிரேக்கிங் நியூஸ் இருக்கிற பரபரப்புலையும் தன்னுடைய எழுத்து பணிக்கு பிரேக் எடுக்காம இப்படிப்பட்ட நூல்களை படைக்கிறதுக்காகவே திருமாவேலன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நூல்களை பற்றி சொல்லணும்னா, முதல்ல தீரர்கள் கோட்டம் திமுக. இந்த புத்தகத்தை எழுதுனதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை தொண்டனா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பேரை எங்க அண்ணா உருவாக்கி அரை நூற்றாண்டு கால தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கம். பவள விழா கண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தலைவர் பொறுப்பு இருக்கிறேன். வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் 100ஆண்டு விழா காலத்திலேயும் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைகளை அழைத்து செல்லும். அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்கு. கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் இணைந்து அண்ணாவுடைய தம்பிகளா, தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா,
கட்டுக்கோப்பா இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கூட்டம் சொல்லாம வேற என்ன சொல்றது? உழைப்பே மட்டுமல்ல, உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அந்த தியாக வரலாற்றை கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியாகியுடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். திமுகனா என்ன, திமுகனா என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா, போராட்டம் போராட்டம் போராட்டம், சிறை சிறை சிறை, தியாகம் தியாகம் தியாகம், இதுதான் திமுக. இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம், எல்லைமீட்பு போர்க்களம், எமர்ஜென்சி கொடுமைகள், எதேச்சாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. அத்தனையும் கடந்து 6வது முறையா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். அரசியல்ல பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது. சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க. ஆனா கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிறப்பு தான் உயிர் மூச்சு, அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன கொள்கையில் தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள். இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதான் தீரர்கள் கூட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்ன. அடுத்து திராவிட அரசியல், திராவிட அரசியல் வரலாற்றின் குப்பை தொட்டியில எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எரிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அந்த திராவிட இயக்கம் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு அவதூறுகளை தரந்தாழ்ந்த வாசகர்கள் எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால், இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இன்னைக்கு நேத்தா பார்க்கிறோம். பேரறிஞர் அண்ணா வழியில சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால்தான் காலங்கள் மாறுது, எதிரிகள் மாறுறாங்க. ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலைச்சு நிற்குது. காலந்தோறும் உருவாகுகிற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட்ல எதிர்கொண்டு நூற்றாண்டை நோக்கி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம சூரியனை போல நிரந்தரமான ஒளியை வழங்கிக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் திராவிட அரசியல் புத்தகம் சொல்லுது. நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர், தமிழுக்கு செம்மொழி தகுதி, சமூக நீதி கருத்தியலை காப்பது, தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே திட்டங்களை சாத்தியப்படுத்துவது, ஏராளமான கல்வி நிலையங்களை உருவாக்குவது, சொல்லி தீராத சாதனைகளுக்கு சொந்தமான இயக்கம் நம்முடைய இயக்கம். நீதி கட்சி காலத்திலிருந்து அதோட நீட்சியான நம்மோட திராவிட மாடல் அரசு சாதனைகளின் வரலாற்று கருவூலமா இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார். கண் முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கூட காண பிடிக்காம கண்மூடி குற்றம் சாட்டக்கூடியவர்களுக்கு இதோ ஆதாரம், இப்பவாச்சும் படிங்கன்னு திருமாவளவன் இந்த புத்தகத்தை நமக்கு எழுதியிருக்கிறார். வரலாற்று அறிவும் திராவிட பற்றும் மொழி திறனும் உள்ள ஒருத்தரால் தான் இப்படிப்பட்ட நூலை எழுத முடியும். இது எல்லாத்திலையும் தான் தேர்ந்தவர்னு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். அடுத்து 3வது புத்தகம், முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர். இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்வதை விட நீங்க வாங்கி படிச்சு பொதுவெளியில பேசணும். நம்ம ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியா எப்படி சிறப்பா செயல்படுதுன்னு சொன்னாங்களே. அன்பு பத்து, அறிவு பத்து, மகளிர் பத்து, உழவர் பத்து, இளையோர் பத்து, திராவிட பத்து, தமிழின பத்து, எழுந்தது பத்து, தமிழ் மொழி பத்து, ஏற்ற பத்துன்னு அருமையா எழுதியிருக்கிறார். மொத்தத்துல திராவிட மாடலை சுருக்கமாக அவர் கொடுத்திருக்கிறார். இதை புத்தகம்னு சொல்றதை விட நம்ம ஆட்சியுடைய டைரின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை மாண்புமிகு ஆசிரியர்கள் வெளியிட நம்ம திராவிட ஆழ்வார் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதையும் திருமாவளவன் அவர்கள் காரணத்தோடு தான் செஞ்சிருப்பார் நினைக்கிறேன்.
இது எல்லோருக்குமான ஆட்சின்னு காட்ட இப்படி பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். கடந்த வாரம் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். விமான நிலையத்துக்கு ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். அடுத்த சில நாட்கள்ல மனிதநேய மகத்துவத்தை சொல்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றேன். மறுநாள் திருநெல்வேலி மாவட்ட அரசு விழாவில் நெல்லையப்பர் திருக்கோயில வெள்ளித்தேர் வரும் ஜனவரியில் ஓடும்னு நான் சொன்னேன். இதுதான் திராவிட மாடல். நம்மளை எப்படி கார்னர் பண்றதுன்னு தெரியாம எதிரிக புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த புத்தகங்களை வாங்கக்கூடியவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், புத்தகம் என்பது அறிவாயுதம். பயன்படுத்தாம விட்டா ஆயுதம் துருப்பிடிச்சிடும். அதே போல புத்தகங்களையும் அலங்காரத்துக்காக அலமாரியில் வைக்காம தினமும் எடுத்து வாசிக்கணும். அப்பதான் நம்முடைய மூளையும் துருப்பிடிக்காம இருக்கும். புதிய சிந்தனைகள் பிறக்கும். இன்னைக்கு 30 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசா பார்க்காம ஸ்கிப் பண்ற அளவுக்கு எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கு. இந்த அடிஷனால எந்த விஷயத்திலையும் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாம இளைஞர்கள் தவிக்கிறாங்க. ஆனா குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழ்நிலையில புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன். அதனால நீங்க எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 15 நிமிடமாவது புத்தகங்களை வாசிங்க. உங்களை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. பசங்களுக்கு பெற்றோர்கள் தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும். மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், ஜனவரியில் நான் தொடங்கி வைக்க இருக்கிற சென்னை புத்தக கண்காட்சி, அண்மையில இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி நடத்தின அறிவு திருவிழா, இதெல்லாம் ஆழ்ந்த வாசிப்பை நோக்கி இளைஞர்களை நகர்த்துகிற முயற்சி தான். நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள் வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியாது. இங்க அறிவித்து அணையாம இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்தைய பத்த வைக்க முடியல. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்னோட ஒன்னா தொடர்புடையது. அதை உணர்ந்து காலத்துக்கேற்ற கருத்து ஆயுதங்களை கூர்த்தீட்டி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை மீண்டும் பாராட்டி, திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிமிர்ந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைகுனியாது. பாசிசவாதிகளின் பகல் கனவு இங்கு பலிக்காது. வரலாற்றை படிப்போம், தொடர்ந்து வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம்.